2023 ஓடி வேர்ல்டு கப்ல இவங்க கிட்ட தான் தோத்துச்சு. அதே மாதிரி 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் மீண்டும் அவங்க கிட்டயே தோத்துட்டு இந்த லீக்கோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இங்கிலாந்து. யார்கிட்டன்னு கேக்குறீங்களா? ஆப்கானிஸ்தான் கிட்ட. உலக அளவுல தரமான பேட்ஸ்மேன் இப்பொழுது இவர் தான். அந்த வகையில சாம்பியன்ஸ் டிராஃபில கிட்டத்தட்ட கலக்குன்னு கலக்கி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம சச்சின் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி இருக்கிறாரு. யாருன்னு கேக்குறீங்களா? ஆப்கானிஸ்தான் வீரர் இப்ராஹிம் ஜாட்னர். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்லயும் ஆப்கானிஸ்தான் வீரர் தாங்க பெஸ்ட். அந்த வகையில இங்கிலாந்துக்கு எதிராக கலக்கி இருக்கிறாரு ஆல்ரவுண்டர் ஓமர் ஜாய். இங்கிலாந்துக்காரனுங்க பேச்சாடா பேசுனீங்க, ஓடிஐ சீரீஸ் இந்தியா கிட்ட தோத்துட்ட உடனே நாங்க இதை பிராக்டிஸா தான் நினைக்கிறோம், இந்தியாவை நாங்க சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ல தோக்கடிச்சிருவோம்னு சொன்னாரு பென் டக்கட். ஆப்கானிஸ்தான் எப்படியோ போராடி இங்கிலாந்தை தோற்கடித்து விட்டார்கள். ஆனா பழி தீர்க்க வேண்டிய நேரம். அதுவும் இல்லாம செமிஃபைனல் போறதுக்கான இவங்களை தோற்கடிச்சே ஆகணும் இந்த ஆப்கானிஸ்தான். யாருன்னு கேக்குறீங்களா? மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்ட ஆஸ்திரேலியாவை. அதுவும் இல்லாம ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல் போறதுக்கான பல ஓட்டைகள் உள்ளது. அதுல அட்வான்டேஜ் எது, டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். சாம்பியன்ஸ் டிராஃபி 8வது லீக் மேட்ச் ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும். இதுல ஜெயிக்கிறவங்க ஒரு பக்கம் அடுத்த போட்டி லீக் போட்டியை ஜெயிச்சா அவங்க செமிஃபைனலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில தான் இரு தரப்புக்கும் ஒரு பல பரீட்சை நடந்தது. அந்த வகையில லாகூர் மைதானத்துல தான் டாஸ் போட்டாங்க. டாஸ் போட உடனே ஆப்கானிஸ்தான் டாஸை ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டாங்க. ஏன்னா மேக்சிமம் பாகிஸ்தான் கிரவுண்ட்ல பேட்டிங்க்கு தான் ஏதுவாக இருக்கும். அந்த வகையில ரன் குவித்து விடலாம் ஸ்டார்டிங்லேயே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேட்டிங் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ரன் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகவில்லை. தொடக்கத்திலேயே 37 ரன்னுக்கு 3 விக்கெட். ஏன்னா ஜாஃப்ரா ஆர்ச்சர் முதல்லயே வந்து போல்ட் எடுத்துட்டாரு. யார? குர்பஸ் கான. அவரு வந்து 9 ரன்கள் எல்லாம் வெளியேறி இருக்கிறாரு. அடுத்தடுத்து வந்த நபர்கள் எல்லாமே வெளியேறிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஓபனராக இறங்கிய இப்ராஹிம் ஜாட்னர் ஒரு பக்கம் 177 ரன்களை 146 பால் அடிச்சிருக்கிறாரு. 12 4 6 6. இந்த வகையில நல்லா பொலந்து கட்டி இருக்கிறாரு. பல சாதனைகளையும் முறியடிச்சிருக்கிறாரு. சச்சின் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி இருக்கிறாரு. சச்சின் ரெக்கார்டு என்னப்பான்னு கேக்குறீங்களா? உலக கோப்பையிலும் சரி, சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் சரி, அடிச்சிருக்கக்கூடிய சதங்களை அடிச்சிருக்கக்கூடிய 4 வீரர்கள் பட்டியல 4வது வீரராக இந்த இப்ராஹிம் ஜாட்னர் சேர்ந்திருக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல சச்சின் 25 வயசுல அடிச்சிருக்கிறாரு. ஜோ ரூட் 26 வயசுல அடிச்சிருக்கிறாரு. ரச்சின் ரவீந்திரா 25 வயசுல அடிச்சிருக்கிறாரு. இப்பொழுது இந்த இப்ராஹிம் ஜாட்னர் 23 வயதுல அடிச்சிருக்கிறாரு. அந்த வகையில வயது வித்தியாசம் பார்க்கும் பொழுது குறைவான வயதில் உலக கோப்பையிலும் சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் சதம் அடிச்ச ஒரே நபர் யாருன்னா இப்ராஹிம் ஜாட்னர். அதுவும் இல்லைங்க, இன்னொரு சாதனை புரிஞ்சிருக்கிறாரு. ஒரு நாட்டுல ஒருத்தன் முதலா உலக கோப்பையிலையும் சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் சதம் அடிக்கிறானா அது இவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல கொஸ்டினே வச்சாலும், எங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வச்சாலும் இவரோட பேரை தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த வகையில ஆப்கானிஸ்தான் சார்பாக உலக கோப்பையிலும் சாம்பியன்ஸ் டிராஃபியிலும் முதல் சதம் அடித்தவர் யாருன்னு கேட்டா இந்த இப்ராஹிம் ஜாட்னர் தான். இந்த வகையில மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்திருக்கிறார். அதுவும் கடைசியா 10 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 112 ரன்களை வாரி இறைத்திருக்கிறார்கள் இங்கிலாந்து தரப்புல. இதையே மிகப்பெரிய ஒரு குறையாக அந்த தரப்பிலிருந்து பார்க்கப்படுகிறது. ஏன்னா பேஸ்பால் ஆக்ஷன் தான் வந்துட்டு இங்கிலாந்தோட தரப்பிலிருந்து ஆடுவாங்க. ஏன்னா பிராண்டன் மெக்கலம் கோச்சர், ஆகையால அடிச்சு ஆடுங்கடான்னு சொல்லுவாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க தான் அந்த பேஸ்பால் ட்ரிக்கை யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. முன்னதாகவே வந்து ஆஸ்திரேலியா கிட்ட நல்ல ஸ்கோரை பில்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதையும் சேஸ் பண்ணி ஆஸ்திரேலியாக்காரனுங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்பொழுது இவங்களும் பேஸ்பால் ட்ரிக் எடுத்து 325 ரன்களை அடிச்சிருப்பாங்க. அந்த வகையில மோசமாக ஓவர்களை வீசி இருப்பார்கள். இந்த ஓவரை வீசினதுக்கான காரணத்தை வந்து பட்லர் கடைசியா சொல்லியிருப்பாரு. இவங்க ஓவர்டனும் மார்க் வுட்டுக்கும் அடிபட்டுருச்சு, இருந்தாலும் அவர்கள் இருவருமே அந்த காயத்தோட வந்து வீசி பாலையும் வீசி பேட்டிங்கும் ஆடி எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. அந்த வகையில அவங்களுக்கு நன்றியும் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. தோத்ததை பத்தி அவர் கவலையே படல. ஏன்னா அவர்களுடைய வீரர்கள் எல்லாமே காயத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டி முடிந்த உடனே பேட்டியில சொல்லி இருக்கிறாரு. அந்த வகையில பட்லர் மேலேயே ஒரு குறை சொல்லியிருக்காரு. என்ன குறைனா, நாங்க ஜோ ரூட்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணல, யாருமே டாப் ஆர்டரும் சரி மிடில் ஆர்டரும் சரி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல 120 ரன்களை அடித்த அவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. ஆனாலும் நாங்க யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிருக்கணும், அந்த வகையில நானாச்சும் ஆடி இருக்கணும், நான் சரியா ஆடல, ஏன் தப்பு தான் சொல்லிட்டு தாமேலேயே தப்ப ஒப்புக்கொண்டு இருக்கிறார். அந்த வகையில டக்கட்டும் சரியா ஆடல, 38 ரன். ஏன்னா 325 அடிக்கணும், 325 அடிக்கணும்ன்றது சாத்தியமா? யாராவது 2-3 பார்ட்னர்ஷிப் போட்டாதான் முடியும். நீங்க ஆப்கானிஸ்தான் சைட்லயே பார்க்கும்போது அந்த மிடில் ஆர்டர் ஃபுல்லா பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. நபியும் சரி, அதே மாதிரி ஹஸ்மதுல்லா,
ஷாஹித் இந்த கேப்டன் இவரும் சரி யார் கூடனா இப்ராஹிம் ஜாட்டன் கூட பார்ட்னர்ஷிப்பை போட்டு தான் இவங்க 40-40 இன்னொரு நபர் அதாவது ஆல்ரவுண்டர்னு சொல்லக்கூடிய அஸ்மதுல்லா ஹோமர்சாய் இவரும் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஆல்ரவுண்டராக 5 விக்கெட்டையும் எடுத்து 31 பாலுக்கு 40 ரன்களையும் அடித்த ஒரே வீரர் இவர் மட்டும்தான். ரன்னையும் அடிச்சிருக்காரு, 5 விக்கெட்டையும் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஆனா 5 விக்கெட்டை மட்டும் எடுத்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வகையில 4வது இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதிரி சாதனைகளை 2 நபர்கள் ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து பண்ண வாச்சுதான் இவங்க வலுவான இங்கிலாந்து அணியை தோற்கடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவும் தோற்கடிச்சிருக்காங்க, பாகிஸ்தானையும் தோற்கடிச்சிருக்காங்க, நியூசிலாந்தையும் தோற்கடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக எங்களுடைய வெற்றி எங்கள் நாடே கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாம நாங்க செமிஃபைனலுக்கு போவோம். அந்த செமிஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவை நாங்க தோற்கடிக்கணும். ஆஸ்திரேலியாவை மட்டும் நாங்க தோற்கடிச்சிட்டோம், இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாஹித் அதாவது ஆப்கானிஸ்தான் கேப்டன் வந்து ஷாஹித் சொல்லியிருக்கிறாரு. நாங்க ஒற்றுமையா செயல்பட்டோம், அதுலயும் இப்ராஹிம் ஜாட்டன் ஆடின ஆட்டம்லாம் எங்களுக்கு இன்னும் கூட கண்டுலியா நிக்குது. இந்த ஆட்டம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் சொல்லிட்டு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில நாங்க எல்லாமே சிறப்பா செயல்பட்டோம். ஆஸ்திரேலியாவுடன் நாங்க போராடுவோம், எங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம், ஜெயிச்சா செமிஃபைனல். இந்த செமிஃபைனல்ன்ற ஓட்டை வந்து பல வகையில இருக்கிறது. இப்ப இவங்க மீறி ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிச்சுட்டா ஈஸியா செமிஃபைனல் போயிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் போவாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆஸ்திரேலியா நெட் ரன் ரேட்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கம்மி ஆகையினால இவங்க 3 புள்ளிகள் இருந்தாலும் ஆஸ்திரேலியா 3வது இடத்தை தான் பிடிக்கும். இவங்க ஜெயிச்ச உடனே அவங்க முன்னேறி போயிடுவாங்க. உடனே சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் உள்ள போகும். சரிப்பா, ஆப்கானிஸ்தான் தோத்துட்டா அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஸ்திரேலியா ஈஸியா போயிடும், சவுத் ஆப்பிரிக்காவும் போயிடும். ஒருவேளை ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்கும் பொழுது டிரா ஆகி போச்சுன்னா ஆஸ்திரேலியாவுக்கு 4 பாயிண்டோட உள்ள போயிடும். அப்போ சவுத் ஆப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் மோதும் போது அந்த இடத்துல இங்கிலாந்து கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டா 3 பாயிண்டோட நின்றுடுறாங்கல்ல, அப்ப யாருப்பா உள்ள போவாங்க? ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கு 3 பாயிண்ட் வரும்ல. அந்த நேரத்துல நெட் ரன் ரேட் அடிப்படையில கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா தான் உள்ள போகும். ஏன்னா இவங்களோட நெட் ரன் ரேட் மிக மிக குறைவாக இருக்கிறது. அந்த வகையில 100% உறுதியாகி இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அரையிறுதின்ற ஒரு பயணம். அந்த வகையில இப்போதைக்கு 2 பேர் மட்டும்தான் போராட போறாங்க. அது ஆஸ்திரேலியாவா ஆப்கானிஸ்தானான்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அதே வகையில இங்கிலாந்து தரப்புல ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஓவர்டன் இவர்கள்லாம் சிறப்பா வீசி இருக்கிறாங்க. 3 விக்கெட் 2 விக்கெட் என்ற தரப்பில் எடுத்திருக்கிறாங்க. ஆனா ரன்களை மட்டும் வாரி விளாசி கொடுத்திருக்கிறார்கள், 325 ரன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் தரப்புல நிறைய பேட்ஸ்மேன் நன்றாகவே ஆடினார்கள். அதே மாதிரி இங்கிலாந்து தரப்புல ஆடினாங்கன்னா கிடையாது. கடைசியா 3 ஓவருக்கு 18 பாலுக்கு 25, 26 தான் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுலயும் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல 6 பாலுக்கு 13 ரன் தேவை. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு இங்கிலாந்தை வெற்றி பெற 1 விக்கெட் தான் தேவை. அந்த விக்கெட்டை எடுத்ததும் யாருன்னா அஸ்மதுல்லா ஹோமர்சாய் தான். அவர் தான் கிட்டத்தட்ட பிரேக் பண்ணிருப்பாரு. ஜோரூட், ஓவர்டன், ஹார்ச்சர் இவங்கெல்லாம் நல்ல பார்ட்னர்ஷிப்லயே கொஞ்சம் கடந்து வந்தாங்க. அப்படி கடந்து வரும்போது அவர்களுடைய 3 பேருடைய விக்கெட்டையும் அந்த நேரத்துல எடுத்தது யாருன்னா இந்த ஓமர்சாய் மட்டும்தான். அதே மாதிரி கடைசி விக்கெட் ஆதுல் ரஷீத் அவர்களையும் எடுத்தது இவர் தான். அந்த வகையில ஆப்கானிஸ்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை எங்கள் நாடே கொண்டாடும் என்று சொல்லிட்டு அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க இங்கிலாந்து தோக்கடிச்சிருக்கிறாங்க 2023 ODI வேர்ல்டு கப்ல. அதனுடைய உத்வேகமாக தான் நாங்க இதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியாவை நாங்க வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்க போயிட்டு கப்பே அடிச்சுட்டாங்க. அதற்கான பழியை நாங்க இப்ப தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவங்கள இந்த லீக் மேட்ச்ல நாங்க வெளியே அனுப்பணும். மறுபடியும் மீண்டும் அதே சூழ்நிலை தான். அவங்களை ஜெயிச்சா இவங்க உள்ள வருவாங்க. அதே மாதிரி 2023 ODI வேர்ல்டு கப்லயும் ஆஸ்திரேலியா இவங்களை தோற்கடிச்சு உள்ள வந்தாங்க. இப்பொழுதும் அதே சூழ்நிலை தான். ஆனா கிரவுண்ட் மட்டும்தான் வேற. அது இந்தியாவில் நடந்தது, இது பாகிஸ்தான்ல நடக்குது. அந்த வகையில இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவை தோற்கடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.